விருதுநகரில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கழிவுநீர் கால்வாயில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் கார்த்திக், மதுபாலன், ஸ்ரீதரன், நாகர்கோவிலை சேர்ந்த சஞ்சய் ஆகிய நால்வரும் சென்ற கார் விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் மோதி கழிவுநீர் கால்வாய்க்குள் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 3 மீட்கப்பட்ட நிலையில் சஞ்சய் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மின்னூர் பகுதியில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பணிகளை விரைந்து முடிக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இதனால் மின்னூர் மற்றும் பழைய மின்னூர் பகுதிகளில் உள்ளவர்கள் சாலையை ஆபத்தான முறையில் கடந்து வருகின்றனர். இரவு நேரங்களில் சாலையை கடக்கும் போது விபத்துகள் ஏற்படுவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மேம்பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க கோரி மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே அரை மணி நேர மழைக்கு குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மகாராஜபுரம் அம்பேத்கர் நகரில் அப்பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் தேங்கி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. வடிகால் பணிகளை விடிய அரசு முறையாக மேற்கொள்ளாததே இத்தகைய அவலத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாய்களை சீரமைத்து கொடுக்கவும் புதிதாக பேவர் பிளாக் சாலை அமைக்கவும் வலியுறுத்தினர். வாறுகாலும் அப்போ முந்தி போட்ட வாறுகாலும் இன்னும் அதை மேலே ஏற்றி கட்டலை. பழைய வாறுகாலுங்கிறனால கழிவு நீரும் அதிகமாக இதில் கலக்குறதுனால எல்லாமே தண்ணி ஃபுல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வருது. பக்கத்தெருவு தண்ணியும் இந்த வாறுகாலில் கலந்து வர்றதுனால மலம் தான் அதிகமாக இந்த வாய்க்காலில் இருக்குது. இந்த மழை வேண்டாம் எல்லா தண்ணியும் ஒன்றா கலந்து வீட்டுக்குள்ளே தான் வருது. இதுக்கு எங்களுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பிளாட் போட்டு கொடுங்க, வாறுகால மேலே ஒசத்தி கட்டுங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே விடிய அரசு கால்வாய் பராமரிப்பு பணியை பாதியில் நிறுத்தியதால் வியாபாரிகள் அவதியடைந்து வருகின்றனர். கொளத்தூரில் மழைநீர் கால்வாயை விடிய அரசு முறையாக பராமரிக்காததால் அதில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் தேங்கியது. பொதுமக்களின் தொடர் வலியுறுத்தல் காரணமாக கால்வாய் பராமரிப்பு பணி கடந்த மாதம் தொடங்கிய நிலையில் திடீரென அப்பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் கால்வாயில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் அப்பகுதி கடைகளின் முன்பு இருந்த கான்கிரீட் தளங்கள் பெயர்ந்து எடுக்கப்பட்டுள்ளதால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. டிச்சு பறிச்சு போட்டு எங்களால் வர முடியல, போக முடியல, தொழில் பண்ண முடியல, வெளியே எந்த சமனம் வச்சு எங்களால் எதுவுமே செய்ய முடியல. ரொம்ப கொசு தொல்லையாக இருக்குது. ஜனங்க சாப்பிட மாட்டேறாங்க. எங்கள் தொழில் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. நாங்கள் 12 வருஷமாக தொழில் போட்டு இன்றைக்கி ஒரு மாதமாக வீட்லேயே உக்காந்துருக்குறோங்க. இங்கேயே